ஒரு அக்கா தன் தங்கைய பசியோட அழுதுகிட்டே இருக்கும்போது தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா பல வருடங்கள் கழிச்சு அந்த அக்கா திரும்பி வந்தப்போ தங்கச்சி என்ன பண்ணினாங்கன்னு தெரியுமா? ஒரு வெறிச்சோடிய பாலைவன பாதை, கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை மணல் மட்டுமே. அந்த வழியில் 2 சிறுமிகள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நூரா மற்றும் அவளது தங்கை ஷனா. சிறு வயதிலேயே பெற்றோரால் கைவிடப்பட்ட இவர்கள் ஒரு அனாதை இல்லத்தில் வளர்ந்தவர்கள். ஆனா விதி அவர்களை அங்கிருந்தும் வெளியே தள்ளிவிட்டது. இப்போது பசியும் தாகமும் உடம்பை வாட்ட உயிரை காப்பாத்திக்கிட்டு நடக்கிறாங்க. பல நேரம் கழிச்சு ஒரு பாழடைந்த குடிசை, அதுதான் அவர்களுக்கு கிடைத்த ஒரே தஞ்சம். அடுத்த நாட்களில் நூரா அந்த பகுதியில் உள்ள வயல்களில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாள். சின்ன சனா அக்காவை மட்டும் நம்பி வாழ்கிறாள். என் உலகமே என் அக்காதான். அந்த அளவுக்கு பாசம், வறுமை இருந்தாலும் அவர்களின் வாழ்க்கை வெறுமையா இல்ல. ஆனா காலம் மனசை மாற்ற ஆரம்பிச்சது. வறுமை, கஷ்டம் நூராவின் உள்ளத்தை மெதுவா கல்லாக்குது. அந்த நேரத்துல அவளோட வாழ்க்கைக்குள் வர்றான் ரைஸ். அவன் சொல்றான், உன் தங்கை உனக்கு ஒரு சுமை. அவளை விட்டுட்டு என்னோட வா, நாம சந்தோஷமா வாழலாம். அந்த வார்த்தைகள் நூராவின் மனசுல நஞ்சா ஊற ஆரம்பிச்சது. ஒரு மாலை பசியால் அழுகிறாள் சனா. அப்போது நூரா சொல்றாள், நீ இங்கேயே இரு சனா, நான் சாப்பாடு வாங்கிட்டு வர்றேன். அந்த ஒரு பொய் ஒரு வாழ்க்கையை மட்டும் இல்ல, 2 உயிர்களையும் மாற்றப் போறது. நூரா அங்கிருந்து போகிறாள். ஆனா கடைக்கில்ல, ரைஸுடன் தப்பிச்சு ஓடிப் போகிறாள். இரவு முழுக்க சனா கதவை நோக்கி காத்திருக்கிறாள். அக்கா இப்போ வருவா, இப்போ வருவா. நேரம் கடக்குது. இரவு முடிஞ்சு காலை ஆகுது. ஆனா நூரா வரவே இல்ல. அந்த நொடி சனா புரிஞ்சுக்கிறா, தன் அக்கா தன்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அவளோட உலகமே ஒரே நொடியில உடைந்து போகுது. ஆனா அந்த உடைந்த மனசோட கூட சனா வீழல, பிச்சை எடுக்கல, யாரிடமும் கையெடுக்கல. தன் வாழ்க்கைக்காக தானே போராட ஆரம்பிச்சா. வீடுகளிலும் வயல்களிலும் கடுமையா உழைக்க ஆரம்பிச்சா. நாட்கள் வாரங்களா, வாரங்கள் வருடங்களா மாறிச்சு. சின்ன சனா இப்போ ஒரு தைரியமான அழகான பெண். அவளோட நல்ல மனசு ஒருவரின் கண்களில் விழுகிறது. அந்த ஊர் ஜமீன்தார் மகன் ஆரிஃப். அவன் தன் அடையாளத்தை மறைத்து அவளோட பழகி அவளை காதலிக்கிறான். பிறகு உண்மைய சொல்லி அவளை திருமணம் செய்கிறான். குடிசையில் வாழ்ந்த சனா இப்போ ஒரு அரண்மனை மாதிரி வீட்டில மகிழ்ச்சியா வாழ்றாங்க. பல வருடங்கள் கழித்து அந்த பழைய குடிசைக்கு ஒரு பெண் நடந்து வர்றாங்க. அவள் நூரா. அவள் நம்பி போன ரைஸ் அவள கர்ப்பமாக இருந்தாலும் கூட இரக்கமில்லாமல் அடிச்சு துரத்தி விட்டான். இப்போ அவள் பிச்சை எடுக்கும் நிலைக்கு வந்துட்டாங்க. தன் பிழைய உணர்ந்து பரிகாரம் தேடி அந்த பழைய இடத்துக்கு திரும்பி வந்திருக்கிறாள். ஷனா உயிரோட இருக்க மாட்டாளோ என்று கதறி அழுறாங்க. அப்போ ஒரு உண்மை தெரிகிறது. ஷனா இப்போ ஜமீன்தார் வீட்டு மருமகள். அந்த செய்தி கேட்ட உடனே நூரா ஓடுறாங்க. சனாவை பார்த்த உடனே அவள் காலில் விழுந்து கதறி அழுறாங்க. என்னை மன்னிச்சுடு சனா, சுயநலத்தால் உன்னை விட்டுட்டேன். இப்போ நான் அனாதையா நிக்கிறேன். அந்த நொடி யாரும் எதிர்பார்க்காதது நடக்குது. சனா தன் அக்காவை வெறுக்கல, அவளை எழுப்பி கட்டி அணைக்கிறாள். நடந்தது நடந்துட்டுச்சு அக்கா, நீ என் கூடவே இரு. அந்த ஒரு வார்த்தை மன்னிப்பு மட்டும் இல்ல, ஒரு உயிரை மீட்ட வார்த்தை. முடிவு. வாழ்க்கையில் கஷ்டம் வந்ததற்காக உறவுகளை கைவிடுவது ஒரு தீர்வு இல்ல. உண்மையான அன்பும் மன்னிக்கும் மனசும்தான் ஒருவரை உயர்த்தும். அதற்கு சனாவே ஒரு சாட்சி.